ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் வாசுகி ஃப்ரம் விக்ருதி லைஃப் ஸ்டைல். ஃபஸ்ட்டு நம்ம மீன் குழம்பு வெங்காய தக்காளி இல்லாமல் எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக புளி எடுத்து அதில் கொஞ்சம் கல் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அது தனியாக ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச 10 நிமிஷம் கழிச்சு நல்லாவே அதை கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சின புளியை தனியாக ஒரு சட்டியில் நம்ம வடிகட்டி எடுத்துப்போம். இந்த டிஷ் எப்போவுமே எங்கள் சித்தி எங்கள் சித்தப்பா எல்லாருமே ஃபிஷர்மேன் தான். ஸோ அவங்க போட்டுக்கு போகிறப்ப இந்த டிஷ்ஷை சிம்பிளாக செஞ்சு கொடுப்பாங்க. இது 2 days 3 days கூட நல்லாவே தாங்கும். சப்போஸ் எதனா போட்டுக்கு போகிறாங்க, அங்கே 1 day தங்கணும், ஆஃப்டர்நூன் மார்னிங்க்கு அவங்களுக்கு எதுவுமே சாப்பிட முடியாதுன்னா ஜஸ்ட்டு சாப்பாடு வடிச்சிட்டு இந்த மாதிரி குழம்பை தான் யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்காக தான் இந்த டிஷ்ஷை அவங்க இப்படி செய்வாங்க. வெங்காய தக்காளி போட்டால் கூட எதனா கெட்டு போய்டும் சொல்லிவிட்டு வெறும் புளியை மட்டும் வச்சு செய்வாங்க. புளியில் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூளும் கரைச்சி விட்டுக்கோங்க. சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றின பிறகு சட்டி காயிற வரையும் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணதுக்கப்புறம் வடகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வடகம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இது வாசனை தாளிப்புக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது மொத்தமாக சோம்பு, சீரகம், கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டுன்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இது காய வச்சு தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க. இது நிறைய மீன் குழம்பு, கார குழம்புக்கெலாம் கடுகு, வெந்தயம் தனித்தனியாக போடுறோம் இல்லையா, இது மொத்தமாகவே எல்லாமாகவே இருக்கும். அது கொஞ்சமாக போட்டோம்னாலே போதும், ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். மீன் குழம்புக்கு டேஸ்ட்டாகவே இருக்கும். காரத்துக்கு கொஞ்சமாக காஞ்ச மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சாதான் கருகாது, இல்லைன்னா ரொம்ப கருகிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கலர் மாறுற வரையும் வெயிட் பண்ணுங்கள். அந்த குழம்பு மிளகாத்தூள்லாம் போட்டோம் இல்லையா, அது கொஞ்சமாக கலர் மாறின பிறகு இந்த கரைச்சி வச்ச புளியை அதில் ஊற்றிக்கோங்க. இந்த கரைச்சி வச்ச புளியை ஊற்றுறப்ப என்னென்னா கொஞ்சம் தூரமாக இருந்து ஊற்றுங்க, இல்லைன்னா ஆவி டக்குன்னு அடிக்கிறப்ப உங்கள் மூஞ்சில் எதுனா பட்டுரும். அதுக்காக தான் தூரமாக இருந்து ஊற்ற சொல்கிறேன். அந்த குழம்பு சைடில் கொதிச்சுன்னு இருக்கிறப்ப மீனை தனியாக கழுவி எடுத்துக்கோங்க. எப்போவுமே மீனை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக ஒரு முறை. அப்போ தான் அந்த ரா ஸ்மெல் இருக்காது. ஸோ தனியாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த மீனை அந்த குழம்புல கொதிக்கிற குழம்புல போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதை மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த குழம்பு நல்லா சுண்டி வரும். அந்த குழம்பு பதம் மாறுறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா சுண்டுனதுக்கப்புறமா அந்த கலரும் வேறு மாதிரி இருக்கும், பதமும் வேறு மாதிரி இருக்கும். அப்போ அந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுருங்க. அப்புறம் குழம்பு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.